அண்மைச் செய்தி. சென்னை சேப்பாக்கத்தில் 9வது நாளாக வருவாய்த்துறை கிராம உதவியாளர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சென்னை சேப்பாக்கத்தில் 9வது நாளாக தொடரும் வருவாய்த்துறை கிராம உதவியாளர்களுடைய போராட்டம் காரணமாக அங்கு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. காலமுறை ஊதியமாக 15,700 ரூபாய் வழங்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து தற்போது வருவாய்த்துறை அலுவலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் குணசுந்தரி இணைகிறார். குணசுந்தரி, வணக்கம். வருவாய்த்துறை அலுவலர்கள் தற்போது 9வது நாளாக சென்னை சேப்பாக்கத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான கள தகவல்கள். வணக்கம் மௌனிகா. சென்னை சேப்பாக்கத்தில் தற்பொழுது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வருவாய்த்துறை அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய உதவியாளர்கள், அதாவது கிராம உதவியாளர்கள் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை, இது போன்று பல்வேறு கோரிக்கையை முன்வைத்து இன்று 9வது நாளாக தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இவர்கள் இதற்கு முன்னதாக 8 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட பொழுது ஒவ்வொரு நாட்களும் இவர்களை காவல்துறையினர் கைது செய்து பல்வேறு மண்டபங்களில் அடைத்து வைத்திருந்த நிலையில் தற்பொழுது இன்று 9வது நாளாக தொடர்ந்து இவர்களின் கோரிக்கையை முன்வைத்து கொளுத்தும் வெயிலில் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக வருவாய்த்துறை அலுவலகத்தில் பணிபுரியும் எங்களை உடனடியாக அரசு காலமுறை ஊதியம் அமல்படுத்த வேண்டும், அதாவது அலுவலக உதவியாளர்களுக்கு இணையாக கிராம உதவியாளர்களுக்கும் ஊதியம் என்பது வழங்கப்பட வேண்டும் என்றும், அதே போன்று இறந்த மற்றும் பணி ஓய்வு பெற்ற வருவாய் கிராம உதவியாளர்களுக்கு அவங்களுக்கு பிடித்தம் செய்யப்பட்ட சிபிஎஸ் தொகையை அரசு பங்களிப்புடன் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கையை முன்வைத்து தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இவர்கள் தற்பொழுது 11,100 ரூபாய் என்பது ஊதியமாக பெற்று வரும் இந்த நிலையில் இவர்களுக்கு உடனடியாக காலமுறை ஊதியம் அமல்படுத்தி 15,700 ரூபாய் என்பது ஊதியம் வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தற்பொழுது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இந்த கிராம உதவியாளர்கள் சேப்பாக்கத்தில் இருந்து பேரணியாக செல்ல முற்பட்டனர். ஆனால் அதற்கு காவல்துறையினர் அந்த இடத்தில் சேப்பாக்கத்தில் போராட்டம் நடத்தும் இடத்திலேயே தடுத்து நிறுத்தி அவர்களை உடனடியாக கைது செய்து தற்பொழுது வாகனத்தில் ஏற்றி செல்கின்றனர். குறிப்பாக இவர்கள் தற்பொழுது கோஷங்களை எழுப்பியவாறு எங்களுக்கு காலமுறை ஊதியம் என்பது வழங்கப்பட வேண்டும், அரசாணையில் எங்களுக்கு காலமுறை ஊதியம் என்பது அமல்படுத்தப்படும் என்று அரசாணை வெளியிடும் வரை எங்களின் போராட்டம் தொடரும் என்றும் தற்பொழுது இந்த கிராம உதவியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மௌனிகா, 9வது நாளாக வருவாய்த்துறை அலுவலர்களின் போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தொடர்பான தற்போதைய கள தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி குணசுந்தரி.